ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது மிக மிக பிரபஞ்சத்தில் முக்கியமான நாட்கள்னு ஒரு சில நாட்கள் வரும். அந்த மாதிரி ஒரு சில நாட்கள் ஆனது தற்போது வரப்போகுது. கரெக்டாக நவம்பர் மாதம் 15ஆம் தேதி தான் பயங்கரமான ஒரு நாள். அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 7வது மாதமான ஐப்பசியுடைய 29ஆம் நாள். அதே போல் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. அன்று ஒரு பயங்கரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்று பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி ஐப்பசி மாத பௌர்ணமி. பௌர்ணமி வருவது ஒரு சாதாரண இதுதானே, இது என்ன பயங்கரம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ஐப்பசி மாத பௌர்ணமி பல மடங்கு சிறப்பானது. இந்த பௌர்ணமியில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரக மாற்றம் எப்படி ஏற்படும், அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ விருச்சிக ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த பௌர்ணமியில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் உங்கள் ராசிக்கு பெரிய தாக்கமானது ஏற்படும். அந்த தாக்கங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மெயின் இதே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரனை சொல்லலாம். ஏன் சந்திரனை சொல்கிறேன்னா, நம்ம மனது தெளிவாக இருக்கணும்னா சந்திரன் நமக்கு தெளிவாக அமையணும். சந்திரன் யாருன்னா வானத்தில் தெரியக்கூடிய நிலா. ஸோ அவருடைய பௌர்ணமி தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐப்பசி பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவான கிரக மாற்றங்கள் ஏற்படுது. அதனால் விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு தலையெழுத்து இப்படியெல்லாம் மாறும் என்று குறிப்பிடப்படுது. அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. பொதுவாக மற்ற பௌர்ணமி விட ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு மட்டும் சிறப்புன்னு சொல்கிறல, அது ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக பௌர்ணமி நாளில் சிவ தரிசனம் செய்வது, கிரிவலம் செய்வது விசேஷமானது. ஆனால் இது மற்ற மாதங்களை விட ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் செய்யும் போது மட்டும் தனி சிறப்பு இருக்குது. காரணம், திங்களை முடிமீது சூடியவருக்கு முழுமதி ஒளிரக்கூடிய நாளில் சிறப்பு வழிபாடு செய்வது தான். இதனால தான் இந்த பௌர்ணமி சிறப்பானதாக சொல்லப்படுது. ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவோ அக்டோபர் நவம்பர் ஐப்பசி மாதத்தில் தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் தனது முழு ஒளியை பூமி நோக்கி வீசுகிறது. இது வானவியலே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நிரூபிச்சிருக்காங்க. பொதுவாக பௌர்ணமி நாளில் சிவதரிசனம் செய்வது, கிரிவலம் செய்வது விசேஷம். மற்ற மாதங்களை விட ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் செய்யும்போது அது 1000 மடங்கு தனி சிறப்பு என்று சொல்லலாம். இந்த நாளில் தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக நீங்கி 16 கலைகளோடு முழு பொலிவோடு திகழ்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு ஒரு புராண கதையும் இருக்குது, அதையும் சொல்கிறேன், தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. தாட்சனுடைய மகள்கள் 27 பேரையும் சமமான அன்போடு பார்த்து கொள்வதாக வாக்களித்து திருமணம் செய்து கொண்டார் சந்திர பகவான். ஆனால் 27 மனைவிகளுள்ள ரோஹிணியிடம் மட்டும் தனி அன்பு செலுத்தி வந்தார் சந்திரன். இதனால் மற்றவர்கள் தாட்சனிடம் சென்று மனக்குறையை சொல்லி முறையிட்டனர். வாக்களித்தபடி நடந்து கொள்ளாததால் தட்சன் சந்திரனுடைய உடல் தேயட்டும் என சாபம் அளித்தார். மாமனார் தட்சன் அளித்த சாபத்தால் சந்திரனுடைய ஒவ்வொரு கலையாக தேய துவங்கியது. ஆனால் தனது சாபம் தீர வழி கேட்டதால் திங்களூரில் சிவனை பூஜித்தால் சாப விமோசனம் கிடைக்கும் என்றார் தட்சன். சந்திரனும் திங்களூர் சிவனை நோக்கி தவம் செய்தார். ஆனால் அதற்குள் சந்திரனுடைய மேனி ஒளி நாளுக்கு நாள் மங்கி தேய்ந்து 3 கலைகள் மட்டுமே மிச்சம் இருந்தது. அந்த சமயத்தில் சந்திரன் முன் தோன்றிய சிவன் அவன் மீது மனமிறங்கி அந்த நிறையை தனது தலையில் சூடிக்கொண்டார். சந்திரனுக்கு 16 கலைகளும் திரும்ப பெற்றாலும் முழு பொழிவு வருடத்தின் ஒரு நாள், அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டுமே கிடைக்கும். மற்ற நாட்களில் சந்திரனுடைய ஒளி தினமும் தேய்ந்து முழுவதும் மறைந்து பின் படிப்படியாக வளரும். இது எப்போது நடக்கக்கூடிய சுழற்சியாக இருக்கும் என அருள் செய்தார் சிவபெருமான். திங்களை முடிமீது சூடியவருக்கு முழுமதி ஒளிரக்கூடிய நாளில் சிறப்பு வழிபாடு செய்வது இதனால தான் சிறப்பானதாக சொல்லப்படுது. ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் இதனால தான் முக்கியமான நாளாக சொல்லப்படுது. மேலும் நவக்கிரகங்களில் ஒன்றான சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி. இதனால் சந்திரன் முழு பொழிவு பெற்று ஒளிரக்கூடிய ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் சிவனுக்கு அன்னபிஷேகம் செய்வது சிறப்பானது என்று சொல்லப்படுது. ஐப்பசி பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னபிஷேகம் செய்யக்கூடிய வழக்கத்தை ரிஷிகள் கொண்டு வந்தனர்.
பொதுவாக சிவன அபிஷேக பிரியர் என்று சொல்வாங்க. அவருக்கு 16 வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்படும். இதில் ஒவ்வொரு பொருளும் ஒரு பலனை தரக்கூடியது. இவை அனைத்தையும் விட சிறப்பானது அன்னத்தால் செய்யப்படக்கூடிய அன்னாபிஷேகம். ஒருவன் எத்தனையோ உணவு சாப்பிடுகிறானோ அதை பொறுத்து அவருடைய குணம் மற்றும் மன அமையும் என்கிற உபநிதங்கள் இருக்கு. அத்தகைய சிறப்பான அன்னத்தை கொண்டு அபிஷேகம் செய்வது சகல விதமான நலன்களையும் நமக்கு பெற்றுத்தரும். ஸோ இப்போ தெரியுதா ஐப்பசி பௌர்ணமி எந்த அளவுக்கு சிறப்பான பௌர்ணமி என்பது. இவ்வளோ நேரம் ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பை பார்த்தோம். இப்போ இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். விருச்சிக ராசி விசாகம் 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் விருச்சிக ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதிக புத்தி கூர்மையும் சமூக பற்றும் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எதிர்பாராத வீண் விரயங்கள் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். அப்படி ஏற்பட்டாலும் உங்களுக்கு பணவரவிற்கு குறைவிருக்காது. பணவரவு உங்களுக்கு நிறைய வரும். ஸோ பணவரவுக்கு உங்களுக்கு பஞ்சம் இருக்காது. பண விஷயத்தில் மட்டும் பிறருக்கு வாக்குறுதி கொடுக்கறது, முன்ஜாமீன் கொடுக்கறது போன்றவற்றை நீங்கள் தவிர்க்கணும். இல்லைனா இதனால் குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போயிடுவாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை குறையும். அதனால் இதெல்லாம் பண்ணாதீங்க. அப்போ தான் குடும்பத்தில் ஒற்றுமையானது அதிகரிக்கும். குடும்ப வாழ்வில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றும். இருந்தாலும் அனைவரையும் அனுசரித்து சென்றீங்கன்னா ஒற்றுமைக்கு குறை இருக்காது. பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். முயற்சிகள் சில தடைகளுக்கு பின் நற்பலன் உண்டாகும். திருமண காரியங்களும் உங்களுக்கு தடைப்படும். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சால் பயணங்கள் மேற்கொள்ளுங்க. பல பெரிய மனிதர்களுடைய நட்பு கூட கேட்டோம். புதிய பொருட்சேர்க்கையும் ஆடை ஆபரணமும் சேரும். அதெல்லாம் உங்களுக்கு இந்த டைம் அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு பெரிய முதலீடுகள் செய்ய நினைக்கக்கூடிய காரியங்களில் மட்டும் சற்று கவனத்தோடு இந்த பௌர்ணமிக்கு பிறகு செயல்படுவது நல்லது. அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபங்களை பெற முடியும். இல்லைனா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபங்களை பெற இயலாது. தொழிலாளர்களுக்கு சம்பள பாக்கிகள் உண்டாவதால் அவர்களால் வீண் பிரச்சனைகள் எதிர்கொள்ள நேரிடும். அதனால் தொழிலாளர்களுக்கு சம்பள பாக்கிகள் மட்டும் வைக்காமல் இருக்காதீங்க. சம்பள பாக்கிகள் வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ப்ராப்ளம் தான். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றங்கள் தாமதப்படும். மெயினாக கௌரவமான பதவிகளை பெற முடியும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு, உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் உங்கள் வேலை பளுவை குறைக்க முடியும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான இது, பார்த்து செயல்படுங்க. அப்புறம் பெண்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். உடல் ஆரோக்கியத்தில் சோர்வு, தூக்கமின்மை, மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடும். நெருங்கியவர்களெல்லாம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. பணவரவுகளில் தடைகள் உண்டாகக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால வீண் செலவுகளை குறைக்கிறது நல்லது. பிறருக்கு கொடுக்கக்கூடிய பணத்தையும் எளிதில் வசூலிக்க முடியாத நிலைகள் ஏற்படக்கூடும். அதனால் பிறருக்கு பணத்தெல்லாம் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண்கள் யாரையும் டக்குன்னு நம்பக்கூடாது. ஏன்னா நம்பி ஏமாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரையும் டக்குன்னு நம்பாதீங்க. அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ் உயரக்கூடிய காலம் இது. கட்சி பணிகளுக்காக நிறைய செலவு செய்ய நேரிடும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியும். உடனிருப்பவர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். அதனால் எதிலும் கவனம் தேவை. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியாக போட்டிகள் ஏற்படும். புதிய வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது. வரவேண்டிய பணபாக்கிகள் மட்டும் எழுப்பறி நிலையிலே இருந்து வரும். இடைவிடாத உழைப்பால் உடல்நிலையில் சோர்வு உண்டாகும். தேவையற்ற பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படக்கூடும். அதனால் முடிந்தவரை எல்லாத்தையுமே தவிர்க்கிறது நல்லது. அப்புறம் மாணவர்கள் கூட சற்று கூடுதல் கவனம் செலுத்தி படிக்கணும். அப்போ தான் எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண்களை பெற முடியும். விளையாட்டுகளில் பல பரிசுகளை தட்டி செல்வீங்க. கல்விக்காக நீங்கள் அரசு வழியில் எதிர்பார்க்கக்கூடிய உதவி சில தடைகளுக்கு பின் கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக தடைகளுக்கு பின் கிடைக்கும். ஆக மொத்தம் விருச்சிக ராசி விசாகம் 4ஆம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, இந்த டைம் 6 முகனம் வணங்கணும். இதை செய்திங்கன்னா எதிர்ப்புகள் நீங்கும், கஷ்டங்கள் குறையும். அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்திடுங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்க்கட்டும், இதற்கேற்ப அவங்களும் நடந்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.